ஹலோ மை டியர் ஃபேமிலி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 9 வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது, எப்படி பிகினர்ஸ்க்கான ஸ்டிச்சு எல்லாமே அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது அட்வான்ஸாக ஒரு ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டிச்சோட நேம் வந்து கேஸ்டான் ஸ்டிச். ஸோ இந்த ஸ்டிச்சை மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D ஃப்ளவர் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த ஸ்டிச்சை வந்து வேறு ஏதாவது பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணுன்னாலும் உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃப்ளவர் பார்க்கும்போது ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃப்ளவர் ஸ்டிச்னால் இந்த ஸ்டிச்சு தான் நான் சொல்லுவேன். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டு வந்து எடுத்துக்கோங்க. த்ரெட்டு செலக்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த கலர் ஃப்ளவர் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் நீங்கள் நிறையா ஃப்ளவர் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சிமிலர் கலராக எடுங்க. அப்படின்னா உங்களுக்கு டிசைன் அவுட்லுக் வந்து நல்லாயிருக்கும். நான் லீஃப்க்கு வந்து ஒரு க்ரீன் கலர், ஃப்ளவருக்கு வந்து ஒரு 3 ரோஸ் ரிலேட்டடாக 3 லைட் கலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீடில் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நீளமாக இருக்க நீடிலாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன நீடில் செலக்ட் பண்ணாமல் கொஞ்சம் நீளமாக இருக்கிற இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் சென்டரில் இருக்கும் இல்லையா அந்த பெரிய நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டிச்சுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நீடிலும் வந்து எடுத்துக்கோங்க. அது எந்த சைஸ்னாலும் ஓகே தான், உங்களோட இஷ்டம். ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பட்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்ஸ் வச்சுக்கலாம். பட்ஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டிக்கு குச்சி மாதிரி ரவுண்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டர், அவ்வளோதான் இப்போதைக்கு தேவை. அதுக்கப்புறம் ஃப்ரேமில் கிளாத் மாட்டி ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி நூலில் நான் ஃபாலோ பண்ணுற டிப்பை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கும் யூஸ் ஆகலாம். இந்த மாதிரி த்ரெட்டோட எட்ஜு வந்து 2 இடத்துல இருக்கும். ஒன்று சென்டரில் இருக்கும், இன்னொன்று டாப்பில் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அந்த டாப்பில் இருக்க இடத்த வந்து நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நூல் வந்து அழகாக வரும். ஸோ உங்களுக்கு நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருங்காது, ஒன்றோட ஒன்று செக்கிக்காது. இந்த மாதிரி எடுக்கும் பொழுது எப்படி நூல் கண்டு இருந்துச்சோ அதே மாதிரி வரும். இப்போ இந்த த்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், டாப்பில் ஒரு எட்ஜ் இருக்கும், இந்த சைடில் வந்து ஒரு எட்ஜ் இருக்கும். ஸோ நீங்கள் டாப்பில் இருக்கிறத பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னா நூல் கண்டு அப்படியே இருக்கும். அந்த நூல் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வரும். சென்டரில் இருக்கிற நூலை மட்டும் நம்ம எடுக்க நூல் அழகாக வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே உங்களுக்கு எந்த கார்னரில் மேலே நூல் இருக்கோ அதை பிடிச்சி இழுத்து பாருங்கள். நூல் வந்து ஒன்றோட ஒன்று சிக்காமல் அழகாக வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊசியில் வந்து நூல் கோர்த்து எடுத்திருக்கேன். ஊசியில் எவ்வளோ நூல் கோர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நூல் மட்டும் தனியாக எடுத்து அதை 2ஆக மடித்து முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அடர்த்தி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல ஃப்ளவர் மேக் பண்ணணுமோ ஃபஸ்ட்டு ஊசியை குத்தி வெளியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, நம்ம கொஞ்சம் பேக் சைட்லேருந்து அந்த ஸ்டிச்சுக்கு நம்ம வருவோம்ல, அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து குத்தி நூலுக்கு பக்கத்தில் வந்து குத்தணும். நூலுக்கு மேலேயே குத்தக்கூடாது, நூலுக்கு பக்கத்தில் குத்தணும். இந்த மாதிரி குத்துனதுக்கப்புறம் இன்னொரு நீடில் வந்து எடுத்துக்கோங்க, இன்னொரு ஊசி. அது எந்த சைஸ் வேணால் இருக்கலாம். அதுவும் கொஞ்சம் நீளமான ஊசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ஊசியை குத்திக்கோங்க. இந்த மாதிரி கேப் விட்டு அந்த ஊசியில் நூல் கோர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் குத்துனா போதும். அதுக்கப்புறம் ஊசிக்கு மேலே இருக்க நூலை வச்சு தான் லூப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். கீழே இருக்க நூலை வந்து எடுக்கக்கூடாது, ஊசிக்கு மேலே இருக்க நூல். 2 நூல் தெரியுது இல்லையா உங்களுக்கு. ஸோ ஊசிக்கு மேலே இருக்க நூலில் இந்த மாதிரி லூப் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நூலை இந்த மாதிரி 2 விரல் வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, அதாவது திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு 2 ஊசிக்கும் உள்ளே விட்டு அந்த நூலை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாட் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நாட் வந்து உங்களுக்கு எத்தனை நாட் வேணுமோ நீங்கள் அத்தனை நாட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்கள் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து இப்போ ஒரு 10-12 எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ என் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த நாட் வந்து போட்டுகிட்டே இருக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்களும் அவ்வளோ லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்று சொருகிருக்கோம் இல்லையா, அந்த ஊசியை எடுத்துட்டிங்க அப்படின்னா
இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஊசி தான் இருக்கும், அந்த மெயினான ஊசி. அதையும் வந்து எடுக்கும் பொழுது பொறுமையாக எடுங்க. இந்த ஸ்டிச்சை ஒரு கையில் இப்படி பிடிச்சிட்டு அந்த ஊசியை மேலே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வரும். ஸ்டிச்சும் வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் பொறுமையாக வந்து அந்த ஊசியை எடுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஊசியை இந்த டைரெக்ஷனுக்கு கொண்டு வந்துடணும். அங்கே இருக்கிறத இந்த டைரெக்ஷனுக்கு கொண்டு வரணும். மேலே அந்த நாட்டாக இருக்கு இல்லையா, அது வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஸ்டிஃபாக உங்களுக்கு நிற்கும். ஊசியை நூலை வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஷேப் மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஈவனாக ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா ஒரு இதழ் மாதிரி உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் ஊசியை உள்ளே விட்டு லாக் பண்ணி அந்த ஸ்டிச்சை வந்து முடிச்சிருங்க. இந்த மாதிரி ஒன்றொன்னா தான் நம்ம போட முடியும். நூல் வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும். நம்ம நார்மல் ஸ்டிச்சோட கம்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு 2 இதழ்க்கே வந்து நூல் வந்து திருப்பி நூல் கோர்த்து தைக்கிற மாதிரி வரும். ஸோ அகெயின் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல குத்தி திருப்பி வந்து பேக் ஸ்டிச் மாதிரி ரிவர்ஸ்லேருந்து குத்தணும். ரிவர்ஸ்லேருந்து கரெக்டாக அந்த நூல் பக்கத்தில் குத்தி எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த நூலில் வந்து குத்திடக்கூடாது, அதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊசியை வச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் குத்திக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். கீழே இருக்க நூலை எடுத்து லூப் வந்து போட்டுறாதீங்க. மேலே இருக்க நூலை எடுத்து ட்விஸ்ட் பண்ணி எப்பயும் போல் 2 ஊசிக்கும் உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாட் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருக்கீங்களோ அந்த டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல இந்த த்ரெட்டு வந்து போய் ஃபிட் ஆகுமான்னு. எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வளைஞ்சு ஒரு இதழ், அது கூட அழகாக தான் இருக்கும். ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா கேப் வந்து தெரியும். ஒவ்வொரு அந்த இதழுக்கு நடுவில் நம்ம போட்டிருக்க அந்த லூப்போட கேப் வந்து வரும். சப்போஸ் நீங்கள் கம்மியாக சுற்றுனீங்க அப்படின்னா ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் அதுவுமே அழகாக தான் வரும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறம் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா நம்ம சொருகின நீடியில் வந்து வெளியே எடுத்துகிட்டு இந்த நீடிலையும் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி லூப் போடும்போது பின்னாடி ஒரு விரல் வச்சுக்கிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா லூப் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுக்கும்போது ஸ்டிச்சை பார்த்து ஒரு விரலில் ஸ்டிச்சை லைட்டாக அப்படி பிடிச்சிட்டு நூல் இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வரும். ஊசியை அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணணும். அதே டைரெக்ஷனில் டைட் பண்ணக்கூடாது. ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு இழுத்துட்டு வந்து நீங்கள் டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு இதழ் மாதிரி வரும். ஸோ இது பார்க்குறதுக்கும் வந்து அழகாக வரும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஊசியை உள்ளே விட்டு அந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. லாக் போட்டுற மாதிரி உள்ளே விட்டிங்க அப்படின்னா லாக் ஆகிரும் அந்த ஸ்டிச்சு. பூவோட சென்டர் பார்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ரோஸோட சென்டர் லேயர் வந்து முடிச்சிட்டோம். 2 இதழ் போட்டாலே சென்டரில் வந்து கவர் ஆயிரும். அடுத்த லேயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சைடில் ஊசியை குத்தி எடுத்ததுக்கப்புறமா கிராஸாக வந்து குத்துங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து நீங்கள் எங்கே நூல் இருக்கோ நூல் பக்கத்தில் வந்து அந்த ஊசியை குத்திக்கோங்க. எப்பயும் போல் குத்தினதுக்கப்புறம் நான் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊசியை வந்து குத்தாமல் பட்ஸு வச்சுருப்போம் இல்லையா, பட்ஸில் வந்து அந்த 2 சைடு இருக்க பஞ்சை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பஞ்சை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கு மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா இது ரவுண்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தடிமண்ணாக வரும். அந்த இதழ் வந்து கொஞ்சம் நீளமாக வரும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஸு யூஸ் பண்ணி நாட்டு வந்து போடுறேன். உங்களுக்கு சப்போஸ் அந்த இதழ் வந்து நல்லா உங்களுக்கு மேலே தூக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை விட குண்டாக ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கோ எது உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டிக்கை யூஸ் பண்ணும் பொழுது நூலில் வந்து அந்த இது மாட்டாமல் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிக்கு வந்து ப்ளூ கலர் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரா மாதிரி தான் இருக்கும். ஸோ நூலில் எந்த விதத்துலையும் சிக்காது. மேலே டக்குன்னு இழுத்தோம் அப்படின்னா நூலை சிக்காமல் அழகாக வெளியே வந்துடும். ஸோ
ஸோ அதனால நான் இது வந்து யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக ஏதாவது சின்ன பென்சில் இருக்குது, குட்டியாக இருக்குன்னா, உங்களுக்கு நல்லா பெரிய இதழ் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா அந்த பென்சில் வச்சு கூட போடலாம். ஆனால் அது சின்ன சைஸில் இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதழ் வந்து எவ்வளோ மேலே தூக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லேயரை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் அந்த லூப்லாம் முடித்ததுக்கப்புறமா அதை எக்ஸ்ட்ராஸ் எடுத்துட்டு நூலை ஊசியை பொறுமையாக இழுங்க. இழுக்கும் பொழுது ஏதாவது நாட்டு விழுந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிக்கு வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் பொறுமையாக கரெக்டாக ஊசியை வந்து இந்த எட்ஜுக்கு கொண்டு வந்துட்டு டைட் பண்ணுங்கள். நூல் வந்து நல்லா டைட் ஆகும். நூலை நீங்கள் நல்லா டைட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு எதழ் மாதிரி கரெக்டாக மேக் ஆகும். கரெக்டாக நீங்கள் எதழ் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் போட்ட நம்ம ஸ்டிச்சுக்கு மேலே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு லாக் போடுங்க. ஸோ இப்போ நான் காட்டுறேன் ஜூம் பண்ணி. நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த லென்த்துக்கும் இந்த லென்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நம்ம ஊசியில் போட்டது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த இதில் பார்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த முடிச்சு தான் மேலே இருக்கணும். அதுதான் ஒரு ரோஸ் மாதிரி நம்மளுக்கு காட்டும். ஸோ முடிச்சு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த நூலை வந்து டைட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ வந்து மேலே திருப்பி விட்டுக்கோங்க. முடிச்சு எல்லா முடிச்சும் லைனாக இந்த மாதிரி பார்டர் மாதிரி மேலே இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி கிராஸாக வந்து நீங்கள் அடுத்த லேயர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இதே ஸ்டிச்சு தான் கிராஸாக இப்போ இந்த ஒரு கிராஸ் போட்டிருக்கோம், அடுத்து அந்த கிராஸ் போடணும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கிராஸாக ஸ்டிச்சு வந்து போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா பூவோட லேயர் வந்து 1 by 1 அழகாக வரும். ஸோ அப்படி வரும்பொழுது உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அழகான ரோஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 8 ஸ்டிச்சு போட்டாலே ஒரு ரோஸ் வந்து கவர் ஆயிரும். இல்லை கொஞ்சம் நீங்கள் நல்ல பெரிய ரோஸாக போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அத்தனை டைம் வந்து அந்த ரோஸை சுற்றி இந்த ஸ்டிச்சு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ தடவை இந்த மாதிரி சுற்றி போட்டிங்க அப்படின்னா ரோஸ் வந்து அழகாக கிடைக்கும். இது ரோஸுன்னு சொல்ல முடியாது, ஒரு அழகான ஃப்ளவர் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நான் அடுத்த டைம் வெளியே போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2 ஸ்டிக்கு வச்சு போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து வெளியே இருக்கிற எதழ் வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக வேணுன்றதுக்காக நான் 2 ஸ்டிக்கு யூஸ் பண்ணி போடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். உள்ளே வந்து சின்னதாக, வெளியே போக பெருசாக அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு நல்ல உண்மையான பூ இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீல். ஸோ இந்த ஸ்டிச்சு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் வேகமாக வந்து இந்த ஸ்டிச்சை வந்து போட முடியும். இந்த ஃப்ளவர் ஸ்டிச்சை நீங்கள் எது கூட வேணாலுமே பேர் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ப்ளவுஸில் நீங்கள் டிசைன் போடுறீங்க அப்படின்னாலுமே இந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஒரு நெக் டிசைனுக்கு போடுறீங்க, ஒரு சுடிதார் பேட்டர்னுக்கு நெக் டிசைன் போடுறீங்க அப்படின்னாலும் சென்டர்லேயும் இந்த ஃப்ளவர் போட்டு அதை ஒரு டிசைனாகவும் மேக் பண்ணி போடலாம். இல்லை ஹேண்ட் எம்ப்ராய்டரியே நீங்கள் பிஸ்னஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, எல்லா பேட்டர்ன்லேயும் அந்த ஃப்ளவர் வந்து எப்படினாலும் வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.